நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். பியூட்டிஃபுல்லான மியூசிக் அண்ட் நம்ப முடியாத காம்படிஷன் அண்ட் இன்வேல்யூபிள் அட்வைஸ் இது எல்லாமே இந்த வாரம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய டாப் 8 செலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ இன்னைக்கு தான் ஃபைனல் டேங்க. ஏன்னா இந்த நாளுடைய முடிவில் சூப்பர் சிங்கர் 4 உடைய டாப் 9 டாப் 8 ஆயிடுவாங்க. ஸோ இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷனாக இருக்கு. இந்த டாப் 8 செலெக்ஷன்ஸ் லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸ் தொடர போகுது. அந்த வரிசையில் இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறது SS06 கிருஷ்ணன். கிருஷ்ணன், உங்களுடைய லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இன்னியோடைய முதல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் உங்களுடைய இந்த வாரத்தோடைய லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. லெட்ஸ் ஆஸ்க் தி ஜட்ஜஸ் வாட் தே திங்க். மூர்த்தி சார். கிருஷ்ணன் சார், நீங்க உங்க டேலண்ட் ரொம்ப நல்லா ஷோகேஸ் பண்ணீங்க. இட்ஸ் வெரி வெல் ஷோகேஸ் டேலண்ட். கர்நாடிக் மியூசிக்ல ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு தெரியுது எல்லாருக்குமே. அனந்த் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தி ட்ரைனிங் தேர். தி ட்ரைனிங் தேர். Thank you. Very well done. Good luck. All the best. Thank you. Awesome, Krishnan. So much of sincerity and truth. எல்லாமே கரெக்டாக இருந்தது. அந்த லாங் ஆலாப்பில் எப்படி பாடினது அன்பிலீவபிள், அமேசிங். உன்னோட ஸ்ட்ரென்த்து கர்நாடிக்னு தெரிஞ்சுட்டும் ஐ வாண்டட் யூ டு டூ தி அதர் சாங் வெண்மதி வெண்மதி. ஸோ மேபி அந்த ரவுண்டில் கூட வந்து கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது தானே யூ வுட் ஹவ் impressed Murthy sir then and there. No, nothing wrong in that, Srini. It was versatility. Adu vere genre, idu vere genre. So he has proved that he can do another genre other than what he did earlier. Very good, very good. Our Pumale paadanu sonnar sir. I only said வெண்மதி பாடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்லீஸ்ட் உனக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும். Of course, true.
versatility இல்லைன்னா you will be forgotten soon. So don't ever think that this is not my kind of song. இல்லை, music is music. Every song is my kind of song. You have to try and learn everything for all the singers. That's what it is. Thank you, sir. அப்பாடா, இப்பதான் பல்லு தெரியுது. சூப்பரா பாடின நீ. Thank you. Thank you. பளிச்சுன்னு இருந்தது, ஆர்டிஸ்ட்ரி பியூட்டிஃபுல்லா இருந்தது, டைனாமிக் சூப்பரா இருந்தது. கண்ணு வலி சீக்கிரமா ஓடி போயிட்டோம். God bless you. Thank you. கிருஷ்ணன், உங்களுடைய லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸை நீங்க கொடுத்துருக்கீங்க அண்ட் நிறைவான கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு ஜட்ஜஸ் கிட்ட இருந்து. Let's see what happens. All the best. Thank you. மீதி 6 பேருக்கு அந்த டென்ஷன் இருக்கு, பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் டென்ஷன் இருக்கு. இதோட மிகப்பெரிய டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மிக பிரம்மாண்டமான மேடையில ஒரே ஒருத்தருக்கு தான் அந்த டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் நடக்கும், ஃபைனல்ஸ். அதில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படின்ற பிரம்மாண்டமான டைட்டில். மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்று. எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனா இருக்கும், எல்லாருமே கொஞ்சம் அவளா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து சூப்பர் சிங்கர் 4 உடைய டாப் 8 கண்டெஸ்டன்ட்ஸ் யார் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா எல்லா லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு நான் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஒன் ஆஃப் தி டாப் 8 கண்டெஸ்டன்ட்ஸ் SS05 அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். சகியே ஸ்நேகிதியே காதல் 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 நிறமுண்டு. சகியே ஸ்நேகிதியே அன்பே அன்பே உனக்குள் நிறமுண்டு. பச்சை நிறமே இச்சை மூட்டும் பச்சை நிறமே புல்லின் சிரிப்பும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருமே. பச்சை நிறமே இளையின் இளமை பச்சை நிறமே உந்தன் நரம்பும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருமே. எனக்கு சம்மதம் தருமே, எனக்கு சம்மதம் தருமே. காணும் கிளியின் மூக்கு விடலை பெண்ணின் வெற்றிலை நாக்கு புத்தம் புதிதாய ரத்த ரோஜா பூமி தொடாத பிள்ளை பாதம் என்ன நிறமும் உந்தன் கோபம் எல்லா சிவப்பும் உந்தன் கோபம் அந்திவான மறைக்கும் மஞ்சள் அக்னி கொழுந்தில் பூத்த மஞ்சள் தங்கத்தோடு ஜொலித்த மஞ்சள் கொண்டை பூவில் குளித்த மஞ்சள் 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 மாலை நிலவின் மரகத மஞ்சள் எல்லாம் தங்கும் உந்தன் நெஞ்சு. சகியே ஸ்நேகிதியே காதல் 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 நிறமுண்டு. சகியே ஸ்நேகிதியே அன்பே அன்பே உனக்கும் நிறமுண்டு. காலத்தின் முத்த நிறமே காக்கை சிறகில் காணும் நிறமே பெண்மை எழுதும் கண்மை நிறமே வெயிலில் பாடும் குயிலின் நிறமே எல்லாம் சேர்ந்து கூந்தல் நிறமே எல்லாம் சேர்ந்து கூந்தல் நிறமே. சகியே
அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் உங்களுடைய நான் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க ஒரு ஸ்ட்ரைக்கிங் கான்ட்ராஸ்ட் டு யுவர் ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் அதனால மூர்த்தி சார் கிட்ட கேட்போம் A very good rendering, which was earlier done by Hariharan. It was very good energetic singing by Arvind here now, and very good backing vocalist. Very good, all of you. Nalla paadninga. Very good. Okay, Arvind, once again, congratulations on top 8. Thank you. அடுத்த வாரம் சந்திக்கலாம். All the best. Thank you. Okay, இம்முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல முதல் ரன்னர் அப்புக்கு ஒரு சூப்பரான பிரைஸ் காத்துட்டு இருக்கு விகே ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 powered by Energy Tharum Gold Winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஸோ நம்மளுடைய டாப் 9 கண்டெஸ்டன்ஸ்ல 6 பேர் அவங்களுடைய லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் 5 இடங்கள் தான் பாக்கி இருக்கு நம்மளுடைய டாப் 8ல. ஸோ அடுத்ததா அவங்களுடைய லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SS04 Said Subhan on stage. Boom boom shaka. Boom boom shaka. Boom boom shaka. Boom boom shaka. Hey baby an album me. Hey baby on DJ நான் ஒரு முறை இருமுறை பல முறை கேட்டிடும் சங்கீதம். Hey baby an album me. Hey baby on DJ நான் ஒரு முறை இருமுறை பல முறை கேட்டிடும் சங்கீதம். Jennifer Lopez is scanning her. One day mattum girlfriend aga variya. Nee manal mono cloning her. Jennifer Lopez is scanning her. One day mattum girlfriend aga variya. Hey rock and roll il killari rap song every day munnodi. Hey Saturday night party ki pogalam variya. Hey Saturday night party ki pogalam variya. Baby an album me. Hey baby on DJ நான் ஒரு முறை இருமுறை பல முறை கேட்டிடும் சங்கீதம். கரையில் பீச் ஹவுஸ் இருக்கு பல ஊரில் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு வா வந்தே கேர்ள் ஃப்ரெண்டாக வரியா வரியா குளிரிரவில் கேம்ப போட்டு சுட சுட வென காய்ச்சலை மூட்டு வார நேரங்கள் ஆறிட போலாம் வரியா உல்லாசமாய் உற்சாகமாய் கொண்டாடிடும் போது உன் வானத்தில் பல வானவில் இனம் தோன்றுமே வா 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 வா. Jennifer Lopez is scanning her. One day mattum girlfriend aga variya. Hey baby an album me. Hey baby on DJ நான் ஒரு முறை இருமுறை பல முறை கேட்டிடும் சங்கீதம். Hey baby an album me. Hey baby on DJ நான் ஒரு முறை இருமுறை பல முறை கேட்டிடும் சங்கீதம். Shaka. Boom boom shaka. Boom boom shaka. Boom boom shaka. Okay, Said உங்களுடைய லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க. Let's hear it. Sayed ji, you exhibited your talent, your versatile talent very well. ரொம்ப நல்லா பாடினீங்க. Your expressions were right. Some places here and there கொஞ்சம் ஒரிஜினல் சாங்ல இல்லாத மாதிரி இருந்தது. But doesn't matter. It was still a great exhibition. Very good. All the best.
சையத் டெஃபினட்டாக நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு தெரியும் எனக்கு இந்த பாட்டு. சையத் பாடினானா என்டையர் பாடி சிங்ஸ் அண்ட் தி என்டையர் ஆடியன்ஸ் ஆல்சோ சிங்ஸ் அலாங் வித் யூ. சூப்பராக பாடினேன். ஐ ஆல்வேஸ் லுக் ஃபார் பியூட்டி மோர் தென் பர்ஃபெக்ஷன். ஸோ ஐ எம் ஹாப்பி. ஏ ராசா, இந்த சாங்கை வந்து இப்போ டான்ஸோட அண்ணா காமி. கோ ஃபார் இட். Baby and album me, hey baby on DJ na, ஒரு முறை இருமுறை பல முறை கேட்டிடும் சங்கீதம். Baby and album me, hey baby on DJ na, ஒரு முறை இருமுறை பல முறை கேட்டிடும் சங்கீதம். வெரி குட், வெரி குட் டான்ஸ். தேங்க்யூ சார். ஓகே, சையத் சுபஹான் SS04 அடுத்த வாரம் உங்ககிட்ட இருந்து நிறைய அப்படியே இந்த பக்கத்து வீட்டுக்கு போற டான்ஸ்லாம் ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். சையத் சுபானை தொடர்ந்து அடுத்ததான் அவங்களுடைய லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SS02 மதுமிதா. என்ன சுத்துற ஜும்மந்திர காலி போட்டு சுத்த வைக்கிற காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற ஜும்மந்திர காலி போட்டு சுத்த வைக்கிற என்னாடி விட்டு விட்ட ரொம்ப பேசுற கண்ணாடி நெஞ்சு மேல கல்ல வீசுற திண்டாடி 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 சொக்கி நிக்கிற அடி என்னடி என்னடி கண்ணடிக்கு பொங்குடி என் மனசு போயிடுப்பல் மாட்டிக்கு சரி என்ன சுத்துற என்ன ஜும்மந்திர காலி போட்டு சுத்த வைக்கிற என்ன சுத்துற ஜும்மந்திர காலி போட்டு சுத்த வைக்கிற என்னாடி விட்டு விட்ட ரொம்ப பேசுற கண்ணாடி நெஞ்சு மேல கல்ல வீசுற திண்டாடி 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 சொக்கி நிக்கிற அடி என்னடி என்னடி கண்ணடிக்கு பொங்குடி என் மனசு உன் இடுப்பில் மாட்டிக்கிச்சுடே மதுமிதா ரொம்ப என்னது இது? லிசன், அவ ஸ்லோவா வேணா நடந்து வரலாம். கரெக்ட்டா போடுமே. உடனே ஒரு வாரம் ஃபுல்லா அவளை வச்சு ஓட்ட வேண்டியது. போன வாரம் சாய் விக்னேஷ், இந்த வாரம் நானா? ஆன்சர் பண்ணியா? சொல்லுங்க. இப்படி ஒன்றும் அவர் பேசுறது கிடையாது. இப்படி ஒன்று பேச நடக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோவே தவிர மற்றது எல்லாமே திட்டுமா கொஞ்சம். என்ன பாருங்க ஸ்ரீனி சார். இல்ல இது என்ன வேற மாதிரி இருக்கு. Anyways, top 8 selectionsல மதுமிதா அவங்களுடைய லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. Let's hear it from the judges. Madhumita, again you have showcased a different kind of talent, singing a folk song. You remember the last Pallavi?
perhaps. You're very, very far away from the perfection line. That is mind-blowing singing by that girl. Anyway, you made a very good attempt. Good luck. And you came out with a different genre. That's also nice. All the best. Madhumita, Pallavi, ரெண்டு பல்லவியும் சூப்பர் பிக் டைம். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் சரணம் தான் கொஞ்சம் அது கொஞ்சம் ரேஞ்சில் மேலே ஸ்லைட்லி மேபி இட்ஸ் நாட் தட் மேபி யூ காட் லிட்டில் எக்ஸைட்டடாக இருக்கலாம். பட் அது இட் இஸ் நாட் நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் யுவர் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ். இட் வாஸ் ரியலி ரியலி குட். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ தாட் யூ ராக்ட். மது மேம் வாய்ஸ் நல்லா ஜம்முன்னு வெளியில ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேள். You're enjoying your performances also very much. So I liked your performance immensely. Thank you, ma'am. Thank you. தேங்க்யூ. ஸோ நம்மளுடைய நடுவர்கள் அவங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ மதுமிதா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. மெல்ல நடந்து போமா. ஓகே, ஸோ டாப் 8 செலெக்ஷன்ஸ் உடைய கடைசி லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸை இப்போ நம்ம பார்த்தோம், மதுமிதாவுடைய பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கப்புறம் நம்மளுடைய நடுவர்களுடைய தீர்ப்பு மட்டும்தான் பாக்கி இருக்கு. டேஞ்சர் ஜோன்ல யாரெல்லாம் இருக்காங்க, டாப் 8குள்ள யாரெல்லாம் போக போறாங்க அப்படின்னு தெரியறதுக்கு இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கு இல்லையா மாகாப்ஸ்? எஸ், இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த டென்ஷன் ஃபில்டான இந்த வாரத்துல ஒரு சின்ன பிரேக்குக்கு போறோம். இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer 4 powered by Energy Tarum Gold Winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே நம்மளுடைய டாப் 8 செலெக்ஷன்ஸ்ல 3 இடங்கள்ல போட்டியாளர்கள் இருக்காங்க. இம்யூனிட்டி வாங்கி 3 கண்டெஸ்டன்ஸ் இருக்காங்க. இங்க எங்களோட நின்றுட்டு இருக்கிறது 6 போட்டியாளர்கள். அதுல 5 பேர் தான் அடுத்த கட்டத்துக்கு போக இருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ், இந்த வாரம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அண்ட் உங்க எல்லாரையுமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண போட்டியாளர் யாராவது இருக்காங்களா? இம்ப்ரெஸ் பண்ண போட்டியாளர்கள் அங்கே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில், செகண்ட் ரவுண்டில் இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க. தே மேட் அஸ் ப்ரவுட். அதுவும் மூர்த்தி சாருக்கு முன்னாடி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக பாடினாங்க. அண்ட் ஹி ரியலி என்ஜாய்ட் இட். ஏன்னா அவர் அப்படி he doesn't sit for these shows. He really enjoyed it. So that's, thank you Murthy sir for that. இதில் வந்து செகண்ட் லைஃப் லைன் ரவுண்டில் டஃப் சாங்ஸ் எடுத்தாங்க. சில ஆளுங்க ரொம்ப பிரமாதமாக பாடினாங்க. சிலவங்க டஃப் சாங்ஸ் எடுத்து ஓரளவுக்கு நல்லா பாடினாங்க. சிலவங்க வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து பிரமாதமாக பாடினாங்க. பட் எல்லாரோடும் ஒரு மார்க்ஸ் வச்சு பார்க்கும்போது there are 2 people who were outstanding in the lifeline round. அது வந்து சோனியா and கிருஷ்ணன். So Sonia and Krishnan top 8. Congratulations Sonia and Krishnan. ஜோரா கை தட்டலாமே அவங்களுக்கு. They enter top 8. கிருஷ்ணன், நீங்க என் பக்கத்துல நிக்கும்போது I could feel his heartbeat. அவ்வளோ டென்ஸ்டா இருந்தீங்க. How are you feeling? கண்டிப்பாக பயங்கரமாக டென்ஷன் இருந்து ஃபஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்னால் அவ்வளோ கொடுக்க முடியலை. செகண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படியாவது கடவுள்கிட்ட வேண்டினே நல்லா பாடணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் செகண்ட் சாங்கில். எப்படியாவது நல்லா பாடணும். பாட முடிஞ்சது. Must be really happy. Congratulations. Sonia. ரொம்ப டென்ஷனாக இருந்தது. நான் 2 சாங்ஸுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்தது. ஃபஸ்ட்டு சாங் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்னு நினச்சேன். கொஞ்சம் அந்த வார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வந்தது. செகண்ட் சாங்கில் ஓகே நல்லா வந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. Congratulations once again Sonia and Krishnan. You're one of the top 8 of Super Singer 4. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். One more outstanding performance. One more person has given, that is Parvati. Both the songs. 2 outstanding. இந்த கான்ஃபிடன்ஸோட முன்னுக்கு போங்க. டாப் 8. You are in top 8 for sure. Congrats Parvati. சிறந்த 8 போட்டியாளர்களும் Super Singer 4ல நீங்களும் ஒருத்தங்க. Would you like to say something? I hope இன்னும் நல்ல கான்ஃபிடன்ஸோட பாட முடியும் நெக்ஸ்ட் வர ரவுண்ட்ஸில். We want to see that smile on your face, okay? இந்த ஸ்மைலை மட்டும் லூஸ் பண்ணிடாதீங்க. Congrats once again. It's getting closer. 3 போட்டியாளர்கள், 2 இடங்கள்.
Judges. Now coming to Madhumita. She earlier chose to sing Maya Maya. Maya Maya here, where she did excel very well. There were flaws, but not flawless, very good. Flaw irundalu nalla irundhathu adu. In this thing, and the folk song one thing, where it was a little lesser than your earlier performance, for whatever reason, practice illama irkalam, sudhi thappayiduchi charanathula illa, which failed to impress me. அது உங்களுது. Now next is Sai. உங்களுக்கு என்ன கரெக்டுன்னு தோணிச்சோ அதுதான் பண்ணீங்க. பட் எங்கேயோ அங்கே தி செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் பர்ஹாப்ஸ் வர் ராங், வேர் யூ குட் நாட் எமோட் டு தி லிரிக்ஸ் மென்ஷன் தேர். சிந்தனை செய்மனமே அது பாடுறதுக்கு ஆக வேண்டிய வயசு இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஆக வேண்டிய வயசு இல்லை இன்னும். So perhaps that's the reason where you could not emote to those songs. Neenga, Mr. Syed, you did Shahulamit Senthamilnat. You did very well there. You did all justice to the song there. Ippo paadnadu vandu Marilyn Monroe. Totally a different North Pole, South Pole Marley irundhathu and the genres appdi. You did excellently well there. Keep trying. All of you keep trying. Good luck. Actually, Syed Kandipa safe zone தான். You are not in the danger zone. You are in the top 8 for sure. Maybe flaws இருக்கும், even both performances, but the life that you bring into the song, the joy, is unparalleled. So, very good. Murthy sir was really, really happy with your singing. Thank you so much. So, in the top 8 of Airtel Super Singer, Syed Subhan. Thank you. Congrats, Syed. இரண்டு போட்டியாளர்கள், ஒரே ஒரு இடம், ஒரு கனவு, and the decision, judges. Sai and Madhu, one of our best contestants. மது நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லா ஜானர்ஸ்லேயும் you've tried. Only in the last few rounds நீங்கள் கொஞ்சம் ஒரு பேக்கில் இருந்திருக்கீங்க. உங்கள் செகண்ட் பர்ஃபார்மன்ஸ் was not up to the mark. And Sai Vignesh, எந்த பாட்டும் வந்து அந்த பாட்டோட கேரக்டர், அந்த இமோஷனல் மெச்சூரிட்டி வேணும். அந்த பாட்டு என்ன எமோஷன் கன்வே பண்ணுறது கரெக்டாக, ஸ்ருதி கரெக்டாக இருக்குது, சங்கதி சூப்பராக இருக்குது, ரிதம் தாளம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் இந்த சாங் வந்து ஏன் பாடுறோங்கப்பட்ட விஷயம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. அந்த ஒரு விஷயந்தான். ஈவன் சிந்தனை செய் மனமே கூட அது அந்த முதல் பர்ஃபார்மன்ஸை விட கொஞ்சம் டவுன் தான். பட் ஸ்டில் இட் வாஸ் நாட் பேட். மோசமான பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒரு டிசிஷன். ரெண்டு பேரும் நல்ல டேலண்ட். ரெண்டு பேரும் we don't like to lose. But unfortunately, you know, the competition has to go on and யாராவது ஒருத்தர் வெளியில் போய் தான் அவனை என்ன பண்ணுறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீனிஜி, ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நாங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி, இரண்டு பேருமே ஃபேண்டாஸ்டிக் சிங்கர்ஸ். பட் இரண்டு பேருடைய ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப அழகான ஒரு அதிக அளவில் கிடச்சிருக்கு. ரெண்டு பேருடைய ஃபாதர்ஸுமே அவங்கள வந்து ஃப்ரம் த பிகினிங் டில் நவ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ we'd like to hear a few words from them. சாய் விக்னேஷோடைய அப்பா கிட்ட பேசிடலாம். எல்லா ஜனம் ட்ரை பண்ணியிருக்கான். அவன் இங்கே வந்து எல்லாமே கற்றுனான். முதல்ல கிளாசிக்கல் தான் பாடின்னு இருந்தான். பட் இங்கே வந்து கற்றுக்குறோம், எது கற்றுக்கணுமோ எல்லாமே கற்றுருக்கான். இன்னி வரைக்கும் டாப் 9 வர வரைக்கும் எல்லா ஜனரும் கற்றுன்னு எல்லாம் பாடியிருக்கான். பட் அவனுக்கு அந்த
லிரிக்கல் எக்ஸ்பிரஷன் வரலன்னு சார் சொல்லிகிட்டே தான் இருக்கார் முதல்லேருந்து. அவனும் எவ்வளோ ட்ரை பண்ணுறான், பட் அவனால் முடிஞ்ச அளவு கொடுக்குறான். சார் சொன்ன மாதிரி அவன் ஏஜுக்கு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அவனுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா நல்லா சந்தோஷமாக இருக்கும். அதர்வைஸ் ஓகே, நிறைய கற்றுனது வரைக்கும் போகிறோம். அவனுக்கு இதை வச்சு டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணிப்பான். சாய், ஐ வாண்ட் ஆஸ்க் யூ, இந்த வாரம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க? கண்டிப்பாக ஸ்ரீனி சார் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி அனந்த் சாரும் ஆக்சுவலி சொல்லியிருக்காரு, அந்த பாட்டோட வெறும் இதுவும் இல்லாமல் அதோட மீனிங்கை புரிஞ்சுட்டு அதை வெளியில் கொண்டு வர மாதிரி பண்ணோன்னு சொல்லியிருக்காரு. பட் ரிஹர்சலில் ட்ரை பண்ணேன், பட் இங்கே என்னால் அவ்வளோ பண்ண முடியல ரெண்டுத்துலேயுமே. ஸோ அதான். மதுமிதாவுடைய அப்பா கிட்ட பேசலாம் சார். அவள் இவ்வளோ தூரம் பாடி இவ்வளோ தூரம் காம்படிஷனில் இவ்வளோ தூரம் வந்திருக்கா, அதெல்லாம் எனக்கு ப்ரௌடாக இருக்குது. பேசிக்கலி இட் இஸ் அ காம்படிஷன். நாங்கள் வந்து இதை ஒரு காம்படிஷனாக பார்த்தோம். ரொம்ப சீரியஸாக இந்த காம்படிஷனில் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து நிறையா ஒர்க் பண்ணோம். அவள் +2 முடித்ததுலேருந்து, தட் இஸ் லாஸ்ட் 2012 மேலேருந்து டெய்லி ஒரு 2 சாங்ஸ் கற்றுண்டேன். அதுக்கப்புறம் என்னவோ தெரில, இங்கே வந்த பிறகு கொஞ்சம் ஃபஸ்ட்டு பிகின் வித் ஒரு சின்ன சர்க்கிள் வந்தது. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் அவங்களோட தே அப் தர் ஆன்டி. ஸோ நேச்சுரலி வந்து அந்த காம்படிஷன் அதை மீட் பண்ண வேண்டிய நெசசிட்டி வந்தது. ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் த ஷோ மஸ்ட் கோ ஆன். ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஈச் ஒன் ஆஃப் தீஸ் 9 contestants can win at any day or can lose at any day. I will take my daughter's example. I will take anything positive. அது ஐ திங்க் லிட்ரலாக எல்லாருமே உங்களுடைய க்ரோத்தை பார்த்துருக்காங்க. பிகாஸ் ஜூனியரில் வந்திருக்கீங்க, இப்போ மறுபடியும் ஒரு லட்சத்தோட ஒரு ஆசையோட நிறைய கனவோட இங்கே வந்திருக்கீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ, இல்லையா? என்ன சொல்கிறது தெரியல எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஆன் அ கம்பேரிட்டிவ் பேசிஸ் தான் நாங்கள் 2 பேரும் இங்கே நிற்கிறோன்னு எனக்கு புரியுது. நான் அதான் அங்கே உட்காந்து திவாகரன் நாயிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் எல்லாரையும் பார்த்தேன், சரி யார் இன்றைக்கி டேஞ்சர் ஜோன் வர மாதிரி இருக்கும்னு பார்த்தேன். கூட சத்தியமாக என்னால் ப்ரெடிக்டே பண்ண முடியலை. அந்த மாதிரி அவ்வளோ டைட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைட் காம்படிஷனில் ஈவன் இஃப் ஐ லூஸ் நவ் ஐ ஒன்ட் பி ஹாப்பி, பட் ஐல் பி ஓகே. நான் எடுத்துப்பேன், ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துப்பேன். ஸோ அதான். எல்லாருக்குமே ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, இதுக்காக தான் நான் வந்தேன் திரும்ப வந்தேன் அப்படின்னு. அண்ட் திரும்ப வரத்துக்கு ஒரு தனி தைரியம் வேணும் மது. நான் எல்லாருமே திரும்ப செகண்ட் டைம் வரமாட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வெளியானவங்க. இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு வந்தீங்க? நான் ஐவ் சீன் மெனி பீப்புள் இந்த ஸ்டேஜ்னால அவங்க லைஃபே மாறின நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். என் கூடயே இருந்து வாழ்ந்தவங்க தான் அஜீஷ் அண்ட் சாய் சரண் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ அவங்கெல்லாம் இப்போது எந்த அளவுக்கு பாடுறாங்க அப்படிலாம் நான் பார்த்து நிஜமாலே ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். ஸோ அந்த காரணம் தான் நான் இங்கே வந்தது மெயின்லி. என்னோடய மியூசிக் ஸ்டாண்டர்டை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு. அண்ட் மோரோவர் சின்ன வயசில் சூப்பர் சிங்கர் வந்தபோது அவ்வளோ தெரியலை என்ன பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா நிறைய சீசன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஐ பீன் டாக்கிங் டு லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் த ஷோ. ஸோ ஒரு மைண்ட் செட் வந்துச்சு அப்போது எப்படி போகணும் காம்படிஷனில், எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும், என்னோடய மியூசிக் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் மெயினாக வந்தேன். இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு கண்டிப்பாக. ஆனால் என்ன விஷயத்தை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அது? நான் சீரியஸாக ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட். பிகாஸ் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸே இருந்ததில்லை எனக்கு லைஃப்பில். காலேஜில் கூட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸ்கூலில் கூட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி தான். இங்கே எல்லாருமே எனக்கு க்ளோஸ். ஈவன் கிருஷ்ணன் அண்ட் ஷரத் அவங்களாம் தெரியவே தெரியாது எனக்கு. ஒரு செட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கூட ஒரு டாப் 20 வரைக்கும் அவ்வளோலாம் பேசினதே கிடையாது. இப்போலாம் நான் பார்வதி சோனியா கூட எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான் அவங்க கூடயும் இருக்கேன். அது நான் வீட்டில் உட்காந்து ஒரு நாள் ரியலைஸ் பண்ணி பார்த்தேன், எப்படி நான் இவ்வளோ க்ளோஸ் ஆனேன் உங்க கூடன்னு. நிஜமாலே ஐ மிஸ் தட் ஃபன் இஃப் ஐ கெட் எலிமினேட்டட் டுடே. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் நிறையா கற்றுட்டு இருந்திருக்கலாம், இன்னும் நிறையா தெரியல எனக்கு, இன்னும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு அதை மிஸ் பண்ணுவேன். ஐ திங்க் ரொம்ப ரேராக தான் ஒரு போட்டியில் எல்லாருமே நான் வெளியேறினாலும் எனக்கு ஓகே, நான் உள்ளே வந்தாலும் எனக்கு ஓகே. ஏன்னா
அங்கே உட்காந்துட்டு இருக்கிற எல்லாருமே டிசர்விங் தான் அப்படின்னு ஐ திங்க் ரொம்ப ரொம்ப ஃபியூ காம்படிஷன்ஸில் தான் சொல்லுவாங்க. இந்த மேடையில் இந்த தருணத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கேன் உங்ககிட்ட இருந்து. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் யூர் ஆல் அ பார்ட் ஆஃப் சச் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி. சார், நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களும் எனிபடி கேன் வின் ஒன் டே, எனிபடி கேன் ஃபெயில் ஒன் டே. ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். இந்த சைடில் யங்கெஸ்ட் கண்டெஸ்டன்ட் அவ்வளோ உயிரை கொடுத்து பாடி எப்படியாவது கொஞ்சம் ஓல்டு சிங்கர்ஸோட நம்மளும் கம்பீட் பண்ணணும், நம்மளும் ஒரு மார்க் இங்கே விடணும், நம்மளும் வந்து நிறைய போராடணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது இருந்தாலும் ஒர்க் பண்ணிட்டுருக்கிற இங்கே சாய் விக்னேஷ், லவபிள் சாய் விக்னேஷ். இந்த சைடில் குழந்தையிலேருந்து இந்த ஸ்டேஜில் வந்து பழகி இந்த ஸ்டேஜ் மேலே ஒரு சின்ன காதல் கொண்டு ஒரு மிகப்பெரிய எய்ம் வச்சுக்கிட்டு நிறைய கனவுகளை சுமந்து வந்திருக்கீங்க. அண்ட் யூவ் ட்ராவல்ட் ஆன் பியூட்டிஃபுல்லி. ஐ திங்க் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் ரிசல்ட்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி a huge round of applause to both these extremely talented and extremely passionate singers. இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எவ்ரிபடி இஸ் குட் இன் தேர் ஓன் வே. ஆனால் the show must go on. ஸோ இந்த 2 போட்டியாளர்களில் எந்த போட்டியாளர் சூப்பர் சிங்கர் 4 உடைய டாப் 8ல் இருக்காங்க? இந்த 2 போட்டியாளர்களில் இன்னைக்கு மதுமிதா டாப் 8க்கு போகிறாங்க. ராஜ் மது. சாய் விக்னேஷ். சாய் விக்னேஷ் பாடினானா இப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கும். தன்னுடைய மழலை பருவம் தொட்டு முறையாக கர்நாடக சங்கீதத்தை பயின்று வரும் சாய் விக்னேஷ் அதே பலத்தோடு சூப்பர் சிங்கர் 4 போட்டிக்களம் நுழைந்தார். ஐ திங்க் சாய், நீ இன்னும் எமோஷ்னலி இன்டெலெக்சுவலி மெச்சூர் ஆனா கண்டிப்பாக சத்யபிரகாஷ் மாதிரி உனக்கு ஒரு பெரிய ஒரு யூ கேன் ஜஸ்ட் ராக் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்பர் 1க்கு போகிற மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்குது. ஆனால் அந்த சின்ன விஷயம் மட்டும் I'm sure in a couple of years that will happen. பல வகையான பாடல்களை பல கட்டங்களில் சிறப்பாக பாடியுள்ளார். You've got everything that it takes. Way to go. டேலண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி உங்கள் 9 பேரும் எலிமினேட் பண்ண முடியாது. பட் அப்படி ஷோ போனோம்ல முன்னாடி 9 of you அமேசிங். ஐயோ, இப்படி ஒரு காம்படிஷன் நான் பார்த்ததில்ல. சூப்பர் சிங்கர் எத்தனையோ சீசனாக வந்துட்டுருக்கேன் நான். சீனியர்ஸில் திஸ் இஸ் த பெஸ்ட் சீசன். இதுக்கு மேலே அடுத்த சீசன் இப்படி வருமா எனக்கு தெரியாது. குட் லக் சாய். எனக்கு I really sincerest wishes for you. பெரிய ஒரு லெவலில் பெரிய ஒரு சிங்கராக வருவேன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட். காட் பிளெஸ். விஷ் யூ அ ஃபேண்டாஸ்டிக் மியூசிக்கல் ஜேர்னி ahead. எப்போதும் தன் தந்தையின் அரவணைப்போடு இருந்து வரும் சாய் சூப்பர் சிங்கர் 4 குறைந்தபட்ச வயதுடைய போட்டியாளராய் இருந்தாலும் டாப் 9 வரை மற்ற போட்டியாளர்களுக்கு சவாலாகவே இருந்து வந்துள்ளார். Wow, what a performance.
யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. எங்கள் டேலண்ட்டை பொறுத்தவரை எங்கள் எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப மெச்சூர்ட் சிங்கிங் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப டேலண்டட் இவன் தான். சாய், நான் நிஜமாக சொல்கிறேன், உங்கள் அப்பா இருக்கிற உனக்கு அதோட எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவேன் ஷுவராக. நிஜமாக அவர் எவ்வளோ அவனுக்காக ஒர்க் பண்ணியிருக்காருன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவன் எப்போவுமே அவன் இருக்கும் போதெல்லாம் வந்து அவன் ரிஹர்சல் இருந்து ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஒரு அப்பா அவனுக்கு கிடச்சதுக்கே நீ ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணணும். கண்டிப்பாக உன் டேலண்ட்டுக்கு எல்லோரும் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஈஸியாக பெரிய ஆளாக வருவார், டவுட்டே கிடையாது. நிஜமாக மிஸ் பண்ணுறவங்க. சாய் ஆக்சுவலாக சொல்லணும்னா எனக்கு வந்து சாய் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. சாய் பாடுற நிறைய கிளாசிக்கல் சாங்ஸ் பார்த்து நான் வீட்டில் போய் பாடி பார்ப்பேன். மிஸ் யூ ஸோ மச் மேம். எங்களுக்கு ஒரு ஆசை, சாய் விக்னேஷும் அவங்க அப்பாவும் சேர்ந்து எங்களுக்காக ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. ஓ ஓ ஓ பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம். The perfect father son duo நம்ம முன்னாடி இருக்காங்க. அண்ட் இப்படியே நீங்கள் நிறைய வருஷங்கள் சந்தோஷமா இருக்கணும், மியூசிக்கோட நீங்களும் வளரணும், அண்ட் கூடிய சீக்கிரத்தில் உங்களை ஒரு பிளேபேக் சிங்கராக நாங்களும் பார்க்கணும். ஓகே, இன்னொன்று சொல்லியானோம், ஆனந்த் சார் ஆக்சுவலி சொல்லியானோம். பிகாஸ் இங்கே ஆடிஷன் ஸ்டேஜ்லேருந்தே அவர் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருந்தாரு. அண்ட் இங்கே செட்டுக்கு வந்த அப்புறம் மெயினாக அந்த பாட்டோட ஒரு பாட் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஃபிலிம் சாங் நான் கேடுவேன், அப்படியே வந்து பாடுவேன். பட் இங்கே செட்டு வந்த அப்புறம் அந்த ஃபிலிம் சாங்னா அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அதை எப்படி பாடணுங்க மெயினாக சொல்லி கொடுத்தது ஆனந்த் சார். ஸோ கண்டிப்பாக அவருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ சாய், வில் டெஃபினெட்லி மிஸ் யூ. கண்டிப்பாக வாங்க. ஓகே, அண்ட் சாய், கண்டிப்பாக யூ வில் பி அ பார்ட் ஆஃப் அவர் வைல்ட் கார்ட். ஓகே, உங்களுடைய வைல்ட் கார்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நாங்கள் வந்து ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு இனிமையான மியூசிக் வந்து சேரும், மனசுக்கு பிடித்த விஷயங்கள், இன்னொரு பிரம்மாண்டமான சுற்று with the top 8 contestants of Super Singer 4 உங்களை சந்திக்க வரும். Until then, it's bye from all of us. Keep watching Airtel Super Singer 4 powered by Energy Tarum Gold Winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். Good night.